வெல்கம் பேக் டு ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி. இதுக்கு முந்தைய பதிவுல சுந்தர தேசத்து அரசர் சேனாதிபதியின் மகன் இளவரசர் பார்த்திபனோட காதல் கதையை பார்த்தோம். இந்த எபிசோட்ல இளவரசர் பார்த்திபனுக்கும் இளவரசி சமுத்ராவுக்கும் திருமணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அடுத்த கட்ட பதிவு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பார்த்திபனோட தந்தை அரசர் சேனாதிபதி அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வராரு. அது என்ன முடிவுனா, பக்கத்து நாடான குலோத்துங்க நாட்டு இளவரசி ஜானகிய அவரோட மகன் இளவரசர் பார்த்திபனுக்கு மனம் முடிக்க சம்பந்தம் பேசிவிட்டு வர அந்த நாட்டுக்கு போறாரு. இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த நாட்டு அரசர் அவரை ரொம்ப ஆரவாரத்தோட வரவேற்கிறாரு தன்னோட நாட்டுக்கு. குலோத்துங்க நாட்டு அரசர், தங்களின் மகனை என் மகளுக்கு மனம் முடிக்க போவதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகிறேன் அரசே. காரணம், எனக்கு இப்படி ஒரு மகன் இல்லையே என்று நான் ஏங்கிய நாட்கள் பல நாட்கள். ஆனால் இப்பொழுது மருமகனாக ஏற்றுக்கொள்ளும் இந்த பாக்கியம் கிடைத்தது பெரிய என்னுடைய பாக்கியம் என்று கூறினார் அந்நாட்டு அரசர். இதனை கேட்டு சேனாதிபதியும் மிகவும் மகிழ்வுற்றார். இதுவே தொடர்ந்து சம்பந்தம் பேசிவிட்டு வந்துவிட்டார் அரசர் சேனாதிபதி. அதே சமயம் காட்டில் வழக்கம் போல இளவரசி சமுத்ரா அவர்கள் இளவரசர் பார்த்திபனுக்காக காத்து அமர்ந்திருந்தார். இருவரும் சந்திக்கும் அதே இடத்தில் அவர் காத்துட்டு இருந்த சமயத்துல தூரத்துல ஒரு கிழவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல வர வர இளவரசி சமுத்ரா அவர்கள், என்ன காரணமா இருக்கும்? அது என்ன காரணம் தான் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு முழுசா தெரியுது. அங்க கிழவன் உருவத்துல வந்தது நம்ம இளவரசர் பார்த்திபன் அவர்கள் தான். இளவரசர் பார்த்திபனை பார்த்து இளவரசி சமுத்ரா கேக்குறாங்க, நீங்க எந்த வேஷம் போட்டுட்டு வந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். உங்களை யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா இளவரசே அப்படின்னு கேக்குறாங்க. நான் உங்களை மனசார காதலிக்கிற இளவரசு, அதனால நீங்க எந்த உருவத்துல வந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இளவரசி சமுத்ரா அவர்கள். அப்படி சிரிச்சுக்கிட்டே இளவரசர் பார்த்திபன் தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு பெரியவர் ரூபத்துல வந்த இளவரசர் பார்த்திபன் அவர்கள். இப்படியே அவர்கள் இருவருடைய பேச்சும் காதல் உணர்வோடு போய்கிட்டே இருக்கு. அப்பதான் இளவரசர் பார்த்திபன் திருமணத்துல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. உடனே அதை கேட்ட இளவரசி சமுத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இளவரசி கூறுகிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இளவரசர் பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, நம்ம திருமணத்துல ஒரு சிக்கல் இருக்கிறதாம். அரச ராஜகுருவுடைய கணிப்புல இந்த திருமணம் நடந்தால் என் உயிருக்கும் ராஜ்யத்திற்கும் ஆபத்து அப்படின்னு சொல்றாராம் பார்த்திபன் அவர். அதுக்கு இளவரசி சமுத்ரா சொல்றாங்க, நீங்கள் இல்லாத வாழ்வை என்னால் வாழவே முடியாது இளவரசே அப்படின்னு கதறாங்க. அதற்கு இளவரசர் பார்த்திபன், கவலைப்படாதே சமுத்ரா, இப்பிறவியில் நீதான் என் மனைவி, அதை யாராலும் மாற்ற முடியாது, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இதற்கெல்லாம் காரணம் ராஜகுரு தான். நம் ஜாதகத்தில் கண்டம் இருக்கிறதாம், நாம் இணையக்கூடாதாம் என்று பார்த்திபன் சொல்றாரு. ஆனால் அந்த கடவுள் நம்மை கைவிட மாட்டார் இளவரசே அப்படின்னு சொல்றாங்க இளவரசி சமுத்ரா. அதை கேட்ட பார்த்திபன் அவர்களுக்கும் கொஞ்சம்
மனம் ஆறுதல் அடையுது. சிறிது தூரத்துல இளவரசருக்கு மன நெருக்கத்துல உள்ள அரசவை அமைச்சர் பரபரப்போட வந்தார். அதை பார்த்ததும் இளவரசர், வாருங்கள், ஏன் இந்த பதட்டம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர், அரசர் சேனாதிபதி அவர்கள் உங்களுக்கும் பக்கத்து நாடான குலோத்துங்க நாட்டு இளவரசி ஜானகியுடன் மனம் முடிக்க சம்பந்தம் பேசிவிட்டார் இளவரசே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் இளவரசர். இதை கேட்டு இளவரசி சமுத்ரா பயங்கரமா கோபப்பட்டாரு. என்ன காரணம்? இதை எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? அதனாலதான் கோபப்பட்டாங்க இளவரசி சமுத்ரா அவர்கள். அதுக்கு இளவரசர் பார்த்திபன், உன் கோபத்தில் நியாயம் உள்ளது சமுத்ரா. ஆனால் எனக்கே தெரியாது இந்த விஷயம். என் அப்பா என்னிடம் தெரிவிக்காமலே இப்படி செய்து விட்டார். என்னை நம்பு சமுத்ரா அப்படின்னு சொல்றாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள். உங்களை நான் நம்புகிறேன் இளவரசே. இதே போல் நிஜத்தில் நடந்தால் நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளவரசரை கட்டி அணைத்து அழுறாங்க. இளவரசர் பார்த்திபன் அவர்களும், கவலைப்படாதே சமுத்ரா, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவேசமா கிளம்பி அரசவைக்கு செல்றாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள். அரண்மனையில அரசர் சேனாதிபதி அவர்களும் இளவரசர் பார்த்திபனுக்காக ரொம்ப நேரமா காத்து இருந்துட்டு இருந்தாரு. இளவரசர் பார்த்திபனும் சமயம் பார்த்து அதே இடத்துக்கு வந்தாரு. இளவரசர் அவரை பேச விடாமல், அப்பா, ஏன் இப்படி என்னை கேட்காமல் முடிவு செய்தீர்கள்? நான் ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசுறாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள். மறுபடியும் அவங்களோட அப்பா சேனாதிபதியை பத்தி பார்த்து சொல்றாரு, தாங்கள் செய்தது மிகவும் தவறு அப்பா. ராஜகுருவின் வார்த்தைகளை கேட்டு குழம்பி போய் இருக்கிறீர்கள். பின்னால் நடப்பதை கூறிய ராஜகுருவால் ஏன் அதற்கான வழியை கூற முடியவில்லை? நீங்களே கூறுங்கள் அப்பா அப்படின்னு ஆவேசமா கேட்கிறாரு. அதுக்கு சேனாதிபதி அவர்கள் சொல்றாங்க, இது பிரம்மன் எழுதிய விதி. இதை நான் தெரிந்து கொள்ள மட்டுமே முடியும், தீர்வு காண முடியாது அப்படின்னு சொல்றாரு சேனாதிபதி அவர்கள். ராஜகுரு கூறுவதை கேட்பதே ராஜ தர்மம் அப்படின்னு சேனாதிபதி அவர்கள் இளவரசர் பார்த்திபன் கிட்ட முறையிடுறாரு. ஆனா அதை சற்றும் ஏற்கவில்லை இளவரசர் பார்த்திபன் அவர்கள். நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டாய். நேராக ராஜகுருவிடம் போய் உன் சந்தேகங்களை கேட்டுக்கொள், முடிந்தால் விடையை தெரிந்து கொள் அப்படின்னு மிகவும் கோபத்தோட சொல்றாரு சேனாதிபதி அவர்கள் இளவரசர் பார்த்திபன் கிட்ட. உடனே அதற்கு இளவரசரும், சரி அப்பா, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு தூது விட்டு ராஜகுருவை அரண்மனைக்கு அழைக்கிறாரு. ராஜகுருவும் அங்க வந்து சேர்றாரு. ராஜகுரு வந்தவுடன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இளவரசர் பார்த்திபன். ராஜகுரு, தீர்க்க ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இளவரசர், நீங்கள் கூறிய வார்த்தைகளுக்கு சக்தி இல்லை குருக்களே அப்படின்னு இளவரசர் கூறுறாரு. யார பார்த்து? ராஜகுருவை பார்த்து. இதை கேட்ட அரசர் சேனாதிபதி, பார்த்திபா, இப்படிதான் குருக்களை அவமானப்படுத்துவாயா? இது நல்லதா? இப்படி பேசுவது சரியா அப்படின்னு கோபத்தோட கேட்கிறாரு இளவரசர் கிட்ட. அதற்கு இளவரசர் பார்த்திபன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றார். அது என்னன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, குருக்களை அவமானப்படுத்துவது என் நோக்கம் அல்ல, ஒரு சத்தியத்தை பற்றி கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்திபன் அவர்கள். அதற்கு ராஜகுரு அவர்கள், என்னவென்று கூறுங்கள், என்னால் உங்களுக்கு என்ன பாதிப்பாயிற்று, நான் விளக்கம் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு இளவரசர் பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் கண்டதை கண்ட உங்களால் ஏன் அதை காணாமல் போக வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட குரு மிகவும் மென்மையாக, உங்கள் நிலைமை புரிகிறது இளவரசே. முட்கள் நிறைந்த பாதையில் செல்லாதீர்கள் என்றுதான் எங்களால் கூற முடியும். அதற்கு மேல் உங்கள் விருப்பம். அதை நாங்கள் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு அவர்கள் இளவரசர் பார்த்திபன் கிட்ட. அரசர் குருவிடம், அவன் காதலால் தான் இப்படிவெல்லாம் பேசுகிறான் ராஜகுருவே. ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள் உடைய தந்தை சேனாதிபதி அவர்கள். அதற்கு ராஜகுரு அவர்கள், காதல் என்பது ஒரு மாயை. எல்லாவற்றையும் எதிர்த்து அதற்காக நிற்கலாம் என்றுதான் தோன்ற வைக்கும். அது ஒரு மாய வலை. எல்லாம் இழந்த பின்னர் தான் நமக்கே புரியும். ஆனால் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதிகமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு அவர்கள். நான் கூற வேண்டியதை எல்லாம் கூறிவிட்டேன். அதற்கு பின் உங்கள் விருப்பம். அதற்கு மேல் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல என்று கோபமாக கூறினார் ராஜகுரு அவர்கள். ராஜகுரு அவர்கள் இளவரசர் பார்த்திபனை கண்டு, அன்று என் பேச்சை கேட்காமல் மகாராணியை இழந்தார் உங்கள் தந்தை சேனாதிபதி அவர்கள். இன்றும் அதே முடிவை தான் எடுக்கிறார். இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றுமல்லை. இதற்கு மேல் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நான் அல்ல என்று கூறுகிறார் ராஜகுரு அவர்கள். அதற்கு இளவரசர் பார்த்திபன் அவர்கள் ராஜகுருவை பார்த்து, ஏதாவது ஒரு வழியையாவது கூறுங்கள் ராஜகுரு அவர்களே, எனக்கு கருணை புரியுங்கள் என்று சொல்றாரு ராஜகுருவை பார்த்து இளவரசர் பார்த்திபன் அவர்கள். அதுக்கு ராஜகுரு என்ன சொல்றாருன்னா, ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் உங்கள் காதலியின் தேசம் சென்று வாழ்ந்தால் உங்கள் உயிருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் உங்கள் சுந்தர தேசம் சர்வ நாசமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு அவர்கள் இளவரசர் பார்த்திபனை பார்த்து. இப்படிலாம் சொல்லிட்டு அந்த அரசவையை விட்டு நான் வருகிறேன் அப்படின்னு சேனாதிபதி அவர்களிடம் கூறிவிட்டு ராஜகுரு அவர்கள் சென்று விட்டார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. இளவரசர் பார்த்திபனும் காதல் மயக்கத்துல துக்கத்துல சாப்பிடாம தூங்காம கடந்து தன்னைத்தானே வருத்திக்கிறாரு. இத பார்த்து பார்த்து தினமும் ரொம்பவே கண்ணீர் விடுறாரு சேனாதிபதி அவர்களும். பார்த்திபனும் அங்க இளவரசி சமுத்ராவும் காதல் தோல்வியில ரொம்பவே வருத்தப்பட்டு தூங்காம சாப்பிடாம நாளுக்கு நாள் இருவருமே உடம்பெல்லாம் இழைச்சி ரொம்பவே சோகத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க. இத ரெண்டு தகப்பனாலையும் பார்க்கவே முடியல. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சமுத்ராவோட அப்பாவும் இங்க இளவரசர் பார்த்திபனோட அப்பாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்படியே நாள் செல்ல செல்ல சேனாதிபதிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. திருமணம் முடிச்சு வச்சாதான் நம்ம மகன் இறப்பான் அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு. ஆனா இங்க நடக்கிறதுதான் பார்த்தா திருமணம் முடிச்சு வைக்காமலே இவர் இல்ல இறந்து விடுவான் போலயே அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு ராஜகுரு. உடனே ஒரு முடிவை எடுக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது இளவரசர் பார்த்திபனுக்கு எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்தியே வைத்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ராஜகுருவை போய் பார்க்கணும்னு முடிவுக்கும் வராரு சேனாதிபதி அவர்கள். ராஜகுருவின் வீட்டை நோக்கி போறாரு அரசர் சேனாதிபதி அவர்கள். ராஜகுருவை சந்தித்து, ராஜகுருவும், என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பல்ல. நான் சொல்ல வேண்டியதை அன்றே அரசவையில் சொல்லிவிட்டேன். சொல்ல சொல்ல எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் மீண்டும் மீண்டும் அதே முடிவையே நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று சற்று கோபம்தான் பட்டுவிட்டார் ராஜகுரு அவர்கள் சேனாதிபதி அவர்கள் மீது.
ஒரு வழியாக சேனாதிபதி அவர்களும் சமுத்திர அப்பாவை சந்தித்து பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செஞ்சாரு. சமுத்ராவோட அப்பாவும் சேனாதிபதி அவர்களை வரவேற்று ஊர் முழுக்க விழாக்கோலம் போலதான் அவரோட மகள் இளவரசி சமுத்ரா இளவரசர் பார்த்திபனோட திருமணத்தை நடத்தணும்னு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாரு. சேனாதிபதி மனசுல மட்டும் ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இறுதியில கெட்டி மேல முழங்க பூக்கள் தூவ ஆரவாரத்தோட அமர்க்களத்தோட இனிதே திருமணம் நடந்தேறியச்சு. இளவரசர் பார்த்திபனுக்கும் இளவரசி சமுத்ராவுக்கும் அவங்களோட சந்தோஷத்துல அளவே இல்ல, துள்ளி குதிச்சாங்க. திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக திருமணத்துக்கு அடுத்த ஒரு பகுதி முதலிரவு. எப்பொழுதுமே வழக்கம் போல நடக்கிற ஒரு விஷயம் தானங்க திருமணத்துக்கு அடுத்த பகுதி முதலிரவு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இளவரசியும் இளவரசரும். அந்த முதலிரவு அறை ஒரு பூந்தோட்டத்தையே அள்ளி கொண்டு செதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அத பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போய் நின்னாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள். இளவரசி சமுத்ராவை காண ரொம்பவே ஆவலோட காதலோட காத்துட்டு இருந்தாரு இளவரசர் பார்த்திபன். முதலிரவு அறைய சுற்றி சுற்றி பார்த்து ரசித்து மெய் மறந்து காத்துட்டு இருந்தாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள். திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் இளவரசி சமுத்ரா அருகில் நின்றுட்டு இருந்தாரு. யாரு? பார்த்திபன் அவர்கள். திரும்பி பார்க்கும்போது இளவரசி நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே அவள் அழகை கண்டு மயங்கி சொக்கி போய் தன்னையே மெய் மறந்து நின்றாரு பார்த்திபன். வெட்கத்தில் தலை குனிந்து நின்றார் இளவரசியும். இப்போ இவ்வளவு நாள் இளவரசி சமுத்ராவா இருந்த அவர்கள் இப்போ இளவரசர் பார்த்திபனோட மனைவி, அழகான மனைவியா மாறி நின்றாங்க இளவரசி சமுத்ரா அவர்கள். இளவரசி கையில் இருந்த பால் சொம்பு, வெள்ளி பால் சொம்பு வாங்கி மேஜையில வைத்துவிட்டு, சமுத்ரா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் என்னை காக்க வைப்பாய்? எவ்வளவு நேரம்தான் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் தெரியுமா சமுத்ரா அப்படின்னு கொஞ்சலோட சொல்றாரு இளவரசர் பார்த்திபன் அவர்கள். இருவரும் காதல் மயக்கத்தில் சென்று விளையாட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இளவரசி விலகி விலகி சென்று இருக்கிறார். பார்த்திபனும் பின்னாடியே சென்று, சமுத்ரா, ஏன் நீ இவ்வாறு செய்கிறாய்? நான் எவ்வளவு ஆவலாக உள்ளேன் உன் அழகை ரசித்திட. இவ்வாறு விலகி விலகி சென்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு மிகவும் கொஞ்சலுடனேயே கொஞ்சிக் கொண்டிருக்கிறார் இளவரசர் பார்த்திபன். ஒரு வழியாக சமுத்ராவை இழுத்து உச்சியில் முத்தமிட்டு அணைத்தார் பார்த்திபன். ஆனால் வெட்கத்தில் அவரை தள்ளிவிட்டு சென்று தள்ளியே நின்றார் இளவரசி சமுத்ரா அவர்கள். மீண்டும் நெருங்கி நெருங்கி வந்த இளவரசர் பார்த்திபனை கண்டு இளவரசி சமுத்ரா அவர்கள், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் இளவரசி, உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்த அந்த நிமிடங்களுக்கான நாள் வந்துவிட்டது. இனியும் உங்களை கொஞ்சமும் காத்திருக்கவே விட மாட்டேன் இளவரசே, கண்ணை மட்டும் மூடிக்கொள்ளுங்கள், நான் அனைத்தையும் அள்ளித் தருகிறேன் என்று ஆவலுடனும் மிகவும் காதலுடனும் கூறுகிறார் இளவரசி சமுத்ரா அவர்கள். உடனே ஆவலாக தன் இரு கண்களில் இறுக மூடிக்கொண்டார் இளவரசர் பார்த்திபன். சீக்கிரம் சமுத்ரா, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று கொஞ்சலுடனே கொஞ்சிக் கொண்டிருக்கிறார் இளவரசர் பார்த்திபன். அதுக்கு இளவரசி சமுத்ரா என்ன சொல்றாங்கன்னா, இனி ஒரு நிமிடம் கூட அன்பே உங்களை காக்கவே விட மாட்டேன், சிறிது நேரம் நான் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேஜை மேல இருந்த பழத்தட்டுல இருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்து
இளவரசின் நெஞ்சிலே ஓங்கி குத்துறாங்க இளவரசி சமுத்ரா அவர்கள். அதிர்ந்து போய் அதிர்ச்சியில வலியில துடித்த இளவரசர் சமுத்ரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அடுத்த வார்த்தையை பேசுறதுக்குள்ள, இனி நான் ஒருபோதும் உங்களை காக்க வைக்கவே மாட்டேன் இளவரசே அப்படின்னு மறுபடியும் அழுத்தி சொல்லிட்டு கத்தியை ஒருவர் மறுபடியும் நெஞ்சிலேயே சடக்குன்னு குத்தினாரு இளவரசி சமுத்ரா அவர்கள். இளவரசர் இந்த நேரம் சரிந்து விழுந்து உயிரையே விட்டுட்டாங்க. இளவரசர் பார்த்திபன் அவர்கள் யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு சுற்றி முற்றி பாக்குறாங்க இளவரசி சமுத்ரா அவர்கள். ஏன் இப்படி செஞ்சாங்க? என்ன காரணமா இருக்கும்? யாருக்குமே தெரியல. பாவம் எவ்வளவு கொஞ்சலோட கொஞ்சிட்டு இருந்தாரு இளவரசர் பார்த்திபன். ஆனா இவங்களும் கூட காட்டு பகுதியில ஒவ்வொரு நாளும் இளவரசர் பார்த்திபனுக்காக காத்து இருந்தாங்க. அப்படி இருந்த இளவரசி சமுத்ரா ஏன் இப்படிலாம் பண்றாங்க? எதுவுமே புரியல. தொடர்ந்து பார்ப்போம். என்னன்னா அந்த அறையை சுத்தி யாரும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க இளவரசி சமுத்ரா. இளவரசன் உடலை கொஞ்ச நேரம் வெறிச்சு நோக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த கட்டைகள் எல்லாத்தையும் இளவரசர் பார்த்திபன் உடல் மீது போட்டு அந்த அறையிலேயே வச்சு அவரை எரிச்சிருந்தாங்க. அப்படி எரிச்சு அதுல இருந்து வந்த சாம்பலை ஒரு மண் பானையில போட்டு அந்த மண் பானைய கையில எடுத்துக்கிட்டு அவங்க இளவரசி சமுத்ரா உடம்பு முழுக்க கருப்பு அங்கி கொண்டு உடுத்திக்கிட்டு தன்னை யாருன்னே தெரியாத அளவுக்கு தன்னை தானே மறைச்சுக்கிட்டு ஊர் எல்லைக்கு போறாங்க. அந்த ஊர் எல்லைக்கு போனா அந்த ஊர் எல்லையில ஒரு பழமையான அரளி மரம் ஒண்ணு இருக்கு. அந்த அரளி மரத்துல அந்த மண் பானைய கட்டிட்டாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க யாரும் இருக்கிறாங்களான்னு. யாருமே இல்ல. யாருமே பாக்குறதுக்குள்ள தன்னோட அரண்மனைக்கு வந்து தன்னோட அறையில போய் கதவை மூடிக்கிட்டாங்க இளவரசி சமுத்ரா அவர்கள். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ராஜகுரு அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. எப்படி இந்த திருமணம் நடந்துச்சோ நடக்குமோ அப்போ இளவரசர் பார்த்திபனோட உயிர் போயிரும் அப்படின்னு சொன்னாரு. அதுபடியே இளவரசர் பார்த்திபனோட உயிரும் போயிடுச்சு. ஆசைய காதலிச்ச இளவரசி சமுத்ரா அவர்களோட கையாலேயே நடந்துச்சு இது. சேனாதிபதி அவர்களும் ரொம்பவே துக்கத்தோடயே இருந்தாங்க. அடுத்து என்ன நடக்குமோன்னு. ஆனா அதுவும் நடந்தேறிடுச்சு. ஆனா இது எதுவுமே தெரியாது சேனாதிபதி அவர்களுக்கும். ஆனா ஏதோ ஒரு வஞ்சகம் இருக்குது இளவரசி சமுத்ரா அவர்கள்கிட்ட. அவர்களோட திட்டம் என்னன்னு இன்னும் தெரியல யாருக்குமே. அது எப்ப புரியும், எப்ப வெளிப்படும் யாருக்குமே தெரியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே இளவரசர் பார்த்திபனோட உயிரும் போயிடுச்சு. இது மிகவும் துக்கமான ஒரு நாளாவும் அமைஞ்சிடுச்சு. யாருக்கு? இளவரசர் பார்த்திபன் அவர்களுக்கு. இளவரசி சமுத்ராவும் இளவரசர் பார்த்திபன் கிட்ட இருந்து ஆயக்கலைகள்ல இருந்து சில பகுதிகளை சூட்சமமா கத்துக்கிட்டாங்க. இப்படி பலவாறு அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இப்படி ரொம்ப எளிமையா ரொம்பவே கொஞ்சம் கூட மனசுல அழுத்தமே இல்லாம உயிருக்கு உயிரை காதலிச்ச இளவரசர் பார்த்திபனை கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம குத்தி கொண்டுட்டாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு காதலிச்ச கணவரை, அதாவது காதலனை எப்படி கொல்ல மனசு வரும்? இப்ப கொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா என்னன்னு தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாதான் உங்களுக்கு இந்த பதிவு எல்லாமே புரியும், தெரியும். அப்படி நான் தொடர்ந்து எங்களோட இணைந்து இருங்கள். ஒவ்வொரு பதிவையும் தெளிவா கேளுங்க. ஸ்கிப் செய்யாம பார்த்தாதான் உங்களுக்கு எங்களோட கதைகளோட முழு விளக்கம் என்னன்னு புரியும். அதனால தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க.
அடுத்தடுத்த பதிவுகள்ல என்ன போடுறோம்னு பாருங்க. அதனால எங்கள் சேனல் ஆர்ஆர் பிரதர்ஸ் சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செஞ்சிடுங்க. அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களோட கருத்துக்களுக்கு முழு விளக்கமும் நாங்கள் கண்டிப்பா அளிப்போம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. ஸ்கிப் செய்யாம பார்த்திடுங்க. தேங்க்யூ. அடுத்த பதிவுல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.